ஒரு தட்டு பிரியாணி சாப்பிட்டாலும் கூட ஒரே ஒரு கரண்டி சைட் டிஷ் கத்திரிக்காய் கிரேவியோட பிரியாணி வச்சு சாப்பிட்றதே தனி டேஸ்ட் தாங்க. சூப்பரான பிரியாணி சைட் டிஷ் கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணதை பார்க்கலாங்களா? கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 2 வரமிளகாய் வறுத்துக்கலாங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, வேர்க்கடலை, எள் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு லைட்டாக ஆறின பிறகு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு, 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி, மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்து வதக்கிட்டு இது கூட 2 தக்காளி பழமும் சேர்த்து வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதும் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.